இந்த ப்ராப்ளத்தில் நம்ம ஒரு அரே கொடுத்துருக்காங்க, சைஸ் வந்து n கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த எலமெண்ட்ஸ் இந்த ரேஞ்ச் ஆஃப் 0 to n-1. இப்போ சைஸ் 4னா 0லேருந்து 3 வரைக்கும் தான் அந்த எலமெண்ட்ஸ் இருக்கும், ரைட்டு. நம்ம என்ன பண்ணோம்னா, யூ நீட் டு ஃபைண்ட் ஆல் த எலமெண்ட்ஸ் அக்கரிங் மோர் தென் ஒன்ஸ் இந்த கிவன் அரே. எந்தெந்த எலமெண்ட்லாம் ஒரு தடவைக்கு மேலே வந்திருக்கோ அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்ச எல்லாத்தையுமே ரிட்டர்ன் த ஆன்சர் அசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஸோ அந்த கண்டுபிடிச்சி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2ம் 3ம் மோர் தென் ஒன்ஸ் வந்திருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் அசெண்டிங் ஆர்டரில். அது ஒரு அரே லிஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ணணும். அவுட்புட் வந்து அரே லிஸ்ட்டில் இருக்கணும், ரைட். ஸோ இதுதான் இது. ஃபஸ்ட்டு அவங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரை அண்ட் பெர்ஃபார்ம் ஆல் த ஆப்ரேஷன் விதின் த ப்ரொவைடட் அரே. என்ன அரே கொடுத்துருக்காங்களோ என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் அதே அரேல பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், புதுசாக அரே எதுவும் கிரியேட் பண்ணாதீங்க. The extra space needs to be used only for the array to be returned. நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, திருப்பி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு அரே இல்லை, அதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், மற்றபடி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சொல்யூஷன் எப்படி பண்ணலான்னா, நம்ம ஒரு அரே ஒரு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் பண்ணிட்டே போகலாம், ரைட். ட்ராவல்ஸ் பண்ண என்ன பண்ணோன்னா ஒரு செட்டில் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை எடுத்துங்க, இதை வந்து நம்ம இப்போ 2 ட்ராவல்ஸ் பண்ணுறோம், ஒரு செட்டில் ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் 3 ட்ராவல்ஸ் பண்ணுறோம், செட்டில் ஆட் பண்ணுறோம். ஒரு வாட்டி ஆட் பண்ணும்போது அந்த நம்பர் இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்புறம் 1 ஆட் பண்ணுறோம், 1 செட்டில் இல்லை, செட்டில் ஆட் பண்ணிடுறோம். அப்புறம் 2 வருது, 2 செட்டில் ஆட் பண்ண போகிறோம், 2 ஏற்கனவே செட்டில் இருக்குது. 2 செட்டில் இருக்குன்னா அதை நம்ம செப்பரேட்டாக ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம செப்பரேட்டாக ஒரு அரே லிஸ்ட்டில் 2 போட்டுக்கிறோம். அப்புறம் 3 பார்க்குறோம், 3 ஏற்கனவே செட்டில் இருக்குது, அதை செப்பரேட்டாக ஒரு அரே லிஸ்ட்டில் போட்டுடுறோம், ரைட். ஃபைனலாக என்ன பண்ணுறோம், இந்த அரே லிஸ்ட்டில் ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த அரே லிஸ்ட்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இல்லைனா ஒரு அரே லிஸ்ட்டில் -1 மட்டும் போட்டு அந்த அரே லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடலாம், ரைட். பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இங்கே கொஸ்டின்லே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட். ரிட்டர்ன் பண்ணுற அரே லிஸ்ட்டுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இதை வேறு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரு வேல்யூமே இப்போ 5னா 0 to 4 தான் இருக்கும் இந்த வேல்யூ. அதே மாதிரி 4னா 0 to 3 தான் இருக்கும் வேல்யூ. நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூ எத்தனை வாட்டி வந்திருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த அரேலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் சப்போஸ் 2 இருக்குது, 2 பார்க்குறோம், நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த 2வை நம்ம இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் வேல்யூவில் போயிட்டு நம்ம அரே லென்த்தை ஆட் பண்ணிடலாம், ரைட். அப்போ இது என்ன ஆகும், இங்கே கூட நம்ம அரே லென்த் என்ன 5. ஸோ இதை இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி இங்கே ஆட் பண்ணால் இங்கே ஒரு 5 ஆட் பண்ணால் இங்கே ஒரு 6 ஆகிடும். அதேமாதிரி 3 எடுத்துக்கிறோம், 3 இண்டெக்ஸாக யூஸ் பண்ணால் இங்கே போயிடும், இங்கே 5 ஆட் பண்ணால் 7 ஆகிடும், ரைட். ஸோ வேல்யூவை இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி அங்கே போய் நம்ம அரே லென்த்தை ஆட் பண்ணலாம். அப்புறம் 1 இருக்குது, 1 இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி அங்கே ஆட் பண்ணால் இங்கே 3 + 5 8 ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ இங்கே 2வை இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி ஆட் பண்ணும்போது இங்கே 6 + 5 11 ஆகிடுது. இங்கே 5 பார்த்தீங்கன்னா 2 டைம் ஆட் பண்ணியிருக்கோம், ஏன்னா 2 2 டைம் வந்திருக்கு. அந்த மாதிரி எந்தெந்த எலமெண்ட்லாம் வந்து 2 தடவை 5 ஆட் பண்ணியிருக்கோமோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நம்ம ஒரு அரே லிஸ்ட்டில் போட்டு ரிட்டர்ன் பண்ணலாம், ரைட். அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூ 2 தடவை வந்திருக்குன்னு அர்த்தம், ரைட். திஸ் இஸ் அ லாஜிக். ஸோ இந்த லாஜிக்கை பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னா, லெட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு அரே லிஸ்ட் டிக்ளேர் பண்ணுவோம். அரே லிஸ்ட், அந்த அரே லிஸ்ட்டில் இன்டிஜர் இருக்க போது, ரைட். சும்மா ஏஎல்னு வச்சுப்போம். அரே லிஸ்ட், ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம், ரைட். இப்போ நான் ஒரு இண்டெக்ஸாக போய் அந்த வேல்யூவை நான் இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி அது கூட நான் வந்து ஆட் பண்ண போகிறேன், ரைட்டா. ஸோ ஜஸ்ட்டு அந்த அரேக்கு ஒரு வேல்யூவாக எடுக்கிறேன், அதை நான் இண்டெக்ஸாக யூஸ் பண்ணுறேன். அதை இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி அது கூட லென்த்தை ஆட் பண்ணிக்கிறேன். லென்த்துக்கு வேணால் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம், எல்லுன்னு வச்சுக்கலாம். அது கூட நான் லென்த்தை ஆட் பண்ணிக்கிறேன், ரைட். ஸோ
நான் என்ன பண்ணுறேன், லூப் அடிக்கிறேன், ஒரு எலமெண்ட்டாக போகிறேன். ரைட், ஒரு எலமெண்ட்டாக போகிறேன். அந்த எலமெண்ட்டை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேல்யூ என்னென்ன வரும், ஃபஸ்ட்டு 2 வரும், அப்புறம் 3 வரும். அந்த வேல்யூவை இண்டெக்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ 2வை இண்டெக்ஸாக யூஸ் பண்ணால் இங்கே இருக்கா, இந்த வேல்யூ கூட நான் என்னுடைய லென்த்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரஸ்பாண்டிங் லென்த் ஆட் பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்துலேயும் லென்த் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுன்னா, திருப்பி அந்த அரேவை ட்ராவல்ஸ் பண்ணுறேன். இப்போ எந்தெந்த வேல்யூலாம் நிறைய வாட்டி ஆட் பண்ணியிருக்கோமோ, ரைட், அப்போ இஃப் அந்த பர்டிகுலர் வேல்யூ, ரைட், divided by our length, if it is greater than 2, ரைட், அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம மோர் தென் ஒன்ஸ் 5 ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். கரெக்ட். இது கிரேட்டர் தென் 2 இருந்துச்சுன்னா அப்போ நான் மோர் தென் 1 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் வந்து என்னுடைய அரே லிஸ்ட்டில் என்ன ஆட் பண்ண போகிறேன், அந்த இண்டெக்ஸை ஆட் பண்ண போகிறேன். ஓகே. இப்போ இஃப் இந்த இதில் எதுவுமே ஆட் பண்ணல, எல்லாமே யூனிக்காக இருக்குது, அது எம்டியாக இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு -1 ஆட் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் அந்த லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ கம்பைல் பண்ணி ரன் பண்ணுவோம். ஓகே. இதில் இண்டெக்ஸ் 6 வருது. யூஸ்வலாக இந்த இண்டெக்ஸ் 6 வரக்கூடாது. ஸோ கீக் ஃபார் கீக்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேல்யூ பாஸ் பண்ணும்போது வேல்யூஸ் அரேயில் இருக்கிற வேல்யூஸ் வந்து 0லேருந்து n-1 வரைக்கும் தான் இருக்கணும். ஆனால் ஒரு இன்புட்டில் தவறுதலாக கீக் ஃபார் கீக்ஸில் இன்புட் வந்து 6ன்னு கொடுக்குறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இண்டெக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நம்ம லென்த்தால் மாடுலோ பண்ணிக்கிறோம். அப்படி மாடுலோ பண்ணும்போது நமக்கு இந்த அவுட் ஆஃப் பவுண்ட் எரர் வராது. அப்போ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ த லாஜிக் இஸ் சிம்பிள். லாஜிக்கில் வந்து நம்ம பண்ணுறது ஒரு வேல்யூக்கு போகிறோம், அதை இண்டெக்ஸாக யூஸ் பண்ணி அந்த இண்டெக்ஸ் வேல்யூவில் ஒரு லென்த்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. அப்போ இது மோர் தென் ஒன்ஸ் ஆட் பண்ணியிருக்கான்னு பார்க்குறோம். மோர் தென் ஒன்ஸ் ஆட் பண்ணி எப்படி பண்ணுவோம், அதை நம்ம லென்த்தால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது கிரேட்டர் தென் 2 இருந்துச்சுன்னா மோர் தென் ஒன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ ஒரு வேல்யூக்கும் போகிறோம், அது வந்து லென்த்தால் டிவைட் பண்ணும்போது 2 விட ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்க்குறோம். மோர் தென் ஆட் இருந்தால் அதை நம்ம அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அரே லிஸ்ட்டில் எந்த வேல்யூமே இல்லை அப்படின்னா எம்டியாக இருக்குன்னா -1 ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறோம்.